ஆன்மீக சிக்கலிலிருந்தும் விநாயகர் தான் நமக்கு வந்து விடுவிப்பார். அதனால தான் கோயில்கள்லேயே முன்னாடி வைக்கிறாங்க. விநாயகர் துதிப்பாடி ஒரு மருந்து தயாரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல வந்து விநாயகரை முன்னாடி வச்சு இது பண்ணுறது தான் வழக்கம். ஆன்மீகத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நிறையா பேர் அறியாமையின் காரணமாக, வெறியின் காரணமாக நிறையா சிக்கல்களை வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு யோகா, தியானம், பிராணாயாமம் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தோட பர்பஸ் என்ன? ஸ்கூலுக்கு போனோமா 12ஆம் கிளாஸ் முடிச்சு நீ வெளியே வந்துடணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் வந்து காய்ச்சல் ரெடி பண்ணிட்டாரு, கடைசி வரைக்கும் அந்த டாக்டர் வீட்லேயே உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் யோகா அப்படிங்கிறதும் தியானம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கிறீங்க, அந்த பர்பஸ் முடிஞ்சோன்னே வெளியே வந்துடணும். தர்மம்ங்கிறது என்ன? நான் இங்கே போனால் ரெடியான நீங்களும் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது தான் தர்மம். அந்த வேலைகளை பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குருவுக்கு அடிமையாயிருவாங்க. இந்த யோகா தியானத்தை விட்டா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப்பா சட்டையை ஒன்று போட்டுக்குவாங்க. சில பேர் மொட்டையை அடிச்சுக்குவாங்க. கடைசி வரைக்கும் அந்த குருஜிக்கிட்டேயே இருப்பாங்க. அந்த குருஜி போனதுக்கப்புறமும் அந்த புக்குகளை எடுத்துகிட்டு அடுத்தவங்க வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல உள்ளம் தான். ஏன்னா அவங்க போய் ஒரு விஷயம் நடந்து ஜெயிச்சனால தான் ஆனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா பரப்புறங்கிற பேரில் இதாகிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சிக்கல் அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல விநாயகரோட அலர்ட் இருந்துச்சு அப்படின்னம்னா டெக்னிக்கை டீச் பண்ணுங்க. கேட்டால் கேட்கல என்ன போகிறாங்க, நான் டீச் பண்ணியே ஆவேன், அதை ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கொண்டு போவேன் அப்படிங்க. ஸோ அப்போ ஒரு யோகா சென்டர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. காவி நிறத்தில் வந்து ஒரு ஜிப்பாவை போட்டுட்டாங்க. பேசும்போது சொல்லுங்கள், அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குது, இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பான்னு சொல்லி கத்தி இருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. ஆனால் அந்த குருஜிக்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா உலகே மாயை, நாம் எல்லாம் அதை சாட்சியாக வேடிக்கை பார்க்கறது நம்மளோட வேலை. நீங்கள் ஜிலேபி சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, தீபாவளி கொண்டாடுங்க, பர்த்டே கொண்டாடுங்க, ஆனால் நாங்கள் வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம், நாங்கள் அதில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால் இது வந்து இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பொய்யாமா, எல்லாமே வந்து மாயையாமா. அதனால் ஆனால் மாயையில் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, மானம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மாயையில் வந்து கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க, மாயையில் வந்து மொட்டையும் போட்டுக்கிறாங்க. அந்த மாயையில் தான் இந்த உலகே மாயை. சரிப்பா நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், எங்கே ஒரு சொத்து பத்திரத்தை நீட்டி இந்த மாயை உலகத்தில் உன் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொன்னால் மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து அந்த சாமியார் வந்து எழுதி வாங்கியிருப்பார். ஸோ விநாயகரை வந்து கும்பிடும் போதும் நான் இவ்வளோ ஓப்பனாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது அடிக்டில் இருந்தீங்க அப்படின்னம்னா அந்த அடிக்ஷன்